ஓர் மாநிலத்தின் முதலமைச்சருக்கு பரந்த கடிதம். அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்கள்? காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கேட்ட கேள்வியினால் RSS நடுங்கியிருக்கிறாங்க. அரசு இடங்களில் RSS நிகழ்வை தடை செய்ய வேண்டும், இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும். அதற்கு தமிழ்நாடு ஒரு முன் மாநிலமாக இருக்கிறதா? முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் பறந்திருக்கு. எந்த மாநிலத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கு, இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நல்லா சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. RSS அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதில் பாஜகவுடைய தலைவர்கள் இருக்கிறார்களே தவிர பாஜகவுடைய குழந்தைகள், பாஜகவின் தலைவர்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்களா? அமித்ஷாவோட பையன் இருக்கிறாரா? நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பசங்க இருக்கிறாங்களா? இல்லை நிதின் கட்கரி இது போன்ற பாஜகவின் பெரும் முகங்களாக பார்க்கக்கூடிய தலைவர்களுடைய பிள்ளைங்கள்லாம் RSSல இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ICC அமைப்போடைய மிக முக்கிய பிரமுகராக அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா அவர்கள் இருக்கிறார். மேலும் நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி இது போன்ற பல தலைவர்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு படைத்த கல்வியை பயின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஏழை மக்களின் குழந்தைகள் மட்டும் ஏன் RSSல இருக்கிறாங்க, ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸுடைய மூத்த தலைவர் பிரியங்கா கார்கே அவர்கள் கேட்டிருக்கிறார். கேட்டது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, RSS இப்போ தொடர்ந்து இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது, பல நிகழ்வுகளை நடத்திட்டு வராங்க. தமிழ்நாடு எப்படி அரசு இடங்களில் RSSக்கு தடை விதித்திருக்குதோ அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அரசு இடங்களில் RSSஐ தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோரிக்கையாக கடிதத்தின் வாயிலாக கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு பிரியங்கா கார்கே அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இந்தியாவில் RSS தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆதிக்க மனப்பான்மையையும் இந்திய இளைஞர்களிடமும் இந்துத்துவ கொள்கையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவத்துக்கே எதிராக இருக்குதுன்னு சொல்லி தான் பிரியங்கா கார்கே அவர்கள் இந்த பதிவை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, RSS என்ன சிறப்பு குடிமக்களா? குச்சிகளை கையில் ஏந்தி அணிவகுப்புகள் நடத்துகிறாங்களே, இதே மாதிரி மற்ற சமூகத்தினர் சமூக வண்ண சட்டைகளை அணிந்து கொண்டு குச்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு அணிவகுப்பு நடத்தினா சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. RSS மட்டும் இந்த மாதிரியான அணிவகுப்புகள் நடத்தலாம், அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் மற்ற சமூகத்தினர் நடத்தினா மட்டும் அவர்களுக்கு சிறை தண்டனையா இல்லை கைதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பிரியங்கா கார்கே அவர்கள் முன்வைத்து கேட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி பல தலைவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஃபோன் கால்ஸ் மூலமாக மிரட்டல் விடப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி பிரியங்கா கார்கே அவர்கள் கேட்டதனால கடந்த 2 நாட்களாக தொலைபேசியின் மூலமாக மிரட்டல் விடுவதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. RSSயோ பாஜகவையோ கேள்வி கேட்பவர்களுக்கு மிரட்டல், கைது, சிறை, CBI ரைடு, ED ரைடு இதெல்லாம் விட்டு அவங்களுடைய கேள்வி கேட்கும் தன்மையை, உரிமையை ஒடுக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றத்தையும் இவங்க வைத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி பேசுகின்ற பொழுது RSS தன்னுடைய எழுத்துக்களாக துரத்தி அடித்தவர், போராட்டத்தை வெடிக்க செய்தவர் அப்படின்னா கௌரி லங்கேஷ் என்பவர். இது மாதிரியான எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் சோனம் வாங்சுக் அவர்கள், பீகாரில் அஜித் அஞ்சும், மிதுன் மிஸ்ரா இது போன்ற பத்திரிகையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் டபுள் இன்ஜின் கே சர்க்கார் ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை தொடர்ந்து எடுத்து கூறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள் மீது பாய்ந்தது FIR, அதிரடி கைது.
இதை எதிர்த்து இந்திய மக்கள் இளைஞர்கள் கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்தால் மட்டுமே இது முடியும் அப்படின்னு பிரியங்கா கார்கே அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். இப்போ கர்நாடகாவ முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க? நிர்மலா சீதாராமனுடைய மகனோ பிள்ளையோ இல்லை அமித்ஷாவோட பையனோ இல்லை நிதின் கட்கரி இது போன்ற பாஜக தலைவர்களோட பிள்ளைங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இல்லை. ஏன் ஏழை மக்களுடைய குழந்தைகள் மட்டும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க? அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது? அதை எதிர்த்து கேள்வி கேட்கணுமா வேணாமா? எதிர்த்து கேள்வி கேட்போம், குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் பிரியங்கா கார்கே அவர்களுடைய முக்கியமான பதிவாக இருக்கு. இந்த கடிதத்தை சித்தராமையா அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்நாடகாவில் எப்படி அவங்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு எப்படி அரசு இடங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் ஆர்எஸ்எஸ் நிகழ்வுக்கெல்லாம் தடை செய்திருக்கிறாங்களோ அதே மாதிரி கர்நாடகாவில் தடை செய்யணும் அப்படின்னு. அதனால தான் தமிழ்நாடு இந்தியா முழுவதுமே முதன்மை மாநிலமாக போற்றப்படுகிறது, பேசப்படுகிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஆன்மீகம் சொல்லித்தரன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் கற்றுக் கொடுக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையே. ஆனால் இது போன்ற ஆர்எஸ்எஸ் நிகழ்வுலேயே ஒரு அநீதி கொடுமை நடந்தது. அதை பற்றின விஷயமும் நம்ம பார்த்துருப்போம். ஆர்எஸ்எஸ் நிகழ்வுக்கு சென்ற ஒரு பாலியல் வன்புறுத்தல், துன்புறுத்தல் செய்யப்பட்டதுனால கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டார். எங்கே நடந்தது? ஆர்எஸ்எஸ்ல தான் நடந்தது. ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 ஆண்டுகள் ஆகிறது. அதுக்கு விழா கொண்டாடுறீங்க. ஆனால் அந்த அமைப்பினால் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அதை மோகன் பகவத்திய வாயே திறக்க மாட்டேங்கிறாரு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள். இந்தியாவில் இது போன்ற போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறதே ஏன் வாயை திறக்கவில்லைன்னு எதிர்கட்சிகள் சாட்டுறாங்க. ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், ஆனால் ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100ஆண்டு விழா கொண்டாடி அதில் நாணயம், தபாலஞ்சல் நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட்டு இருந்தாங்க. அதுலேயே ஆர்எஸ்எஸ் உடைய புகைப்படங்கள் தான் முதன்மையாக குறிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா மோடி அவர்கள் சொல்றாரு, சுதந்திரத்துக்கு அரும்பாடுபட்டவங்க ஆர்எஸ்எஸ். நேரு, ஜவஹர்லால் நேருவே இந்த மாதிரி குடியரசு தின விழாக்கெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி அப்பட்டமான பொய்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அது போன்ற இயக்கம் கிடையாது. தேர்தலையே சந்திக்காத ஒரு இயக்கம், பாஜகவுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தொடர்ந்து இந்தியாவை தன் கைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒருபோதும் நடக்காது. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை தோலுரிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்தியாவுடைய இளைஞர்கள்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸை பின்தள்ளி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்வதற்கான அத்தனை வேலைகளும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியோ அதே மாதிரி கர்நாடகாவில் வரும். கர்நாடகாவில் எப்படியோ அடுத்து பீகாரில் வரலாம். பீகாரில் இருந்து உத்தரப்பிரதேசம் வரலாம், அசாமில் வரலாம். இது போன்று ஒவ்வொரு மாநிலங்களும் ஒன்று கூடி முடிவெடுத்தால் ஏன் ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னு சொல்கிறோம்? அவங்களுடைய சித்தாந்தம், ஐடியாலஜி மக்களுக்கு, இந்தியாவுடைய மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள், பிரியங்கா கார்கே மாதிரியான தலைவர்கள் வைக்கக்கூடிய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. அதனால் அதனை நாம் தடை செய்வோம், தடை செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய உதாரணமாக நம்ம பார்க்கிறது விவசாயிகள். இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு போற்றப்படுகிறதே விவசாயம், வேளாண்மை தான். அந்த விவசாயிகள் வாங்கின கடனுக்காக தள்ளுபடி செய்ய வேண்டும், இல்லை எங்களோட பயிர்கள் எல்லாம் சேதமடையுதுன்னு கடிதமோ டெல்லியில் போராட்டமோ நடத்தினாங்க. ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, இல்லை மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களோ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எத்தனையோ விவசாயிகள் இருந்தாங்க, இறந்து போனார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிதி கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, அவங்க குடும்பங்களை போய் சந்தித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இது போன்ற இயக்கங்களிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு இந்த மனிதாபிமானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும், தங்களுடைய நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குதே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தன்னலம் கருதாமல் பிறர் நலம் காக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க.
இந்த எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்கிறது. அதனால சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு வேண்டுமா வேண்டாமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.